வியாதி சத்துரு, கடன் பிரச்சனை சத்துரு, வேலை இல்லாத ஒரு சத்துரு, வேலை இல்லாத தன்மை ஒரு சத்துரு, நல்ல வீடு இல்ல, நிலம் இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, எல்லாமே ஒரு சத்துரு. இந்த சத்துருகளுக்கு நீங்களாக்கி கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மள பயப்படுகிற ஆளை நம்ம என்ன பண்ணுவாருங்க? தப்பு வைப்பாருங்க. பைபிள கொண்டு வந்திருக்கிற 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 21ஆம் வசனம் பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க, வாசிக்கீங்க. அப்பொழுது எலியா எல்லா ஜனத்தண்டைக்கும் போறாரு. எலியா அங்க போய் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள், ஜனங்கள் மத்தியில் போய் எலியா என்ன பண்றாருன்னா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் சொல்றாரு எலியா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தெய்வமாக இருப்பார், ஆனால் நம்ம யாரை பின்பற்றணும் சொல்லுங்க? யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றணும். 2 நினைவு. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம், யாரெல்லாம் இருமனம் இருக்கிறதோ அவன் வழியெல்லாம் நிலையா இருக்காது, நிலையில்லாத வழி. நம்ம சோகமா பாட்டு பாடினாலும் சரி, சந்தோஷமா பாட்டு பாடினாலும் சரி, நம்ம வழியெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு நிலையில்லாத வழியா போயிடும். அப்ப எந்த மட்டும் குந்தி குந்தி என்ன பண்றோம்? நடக்கிறோம். இப்ப பிசாசுக்கு செவி கொடுக்கறப்ப நம்ம வாழ்க்கையில பள்ளங்கள் வந்துடும். சில நேரங்கள்ல இந்த ரோட்ல இருக்கிற பள்ளங்கள் போலதான் அங்கங்க கரடு முரடா பள்ளங்கள் வந்துடும். இந்த பள்ளங்கள் எல்லாம் வரக்கூடாது, சமமா இருக்கணும், அப்படி நேரம் இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுவதை கொஞ்சம் கேட்கணும். புரியுதுங்களா? கர்த்தர் சொல்லுவதை கொஞ்சம் கேட்டு பின்பற்றி வாழ்ந்து பாருங்களேன். அது சீக்கிரத்தில் உங்க ஒவ்வொருத்தரம்லாம் ரொம்ப லேசா நீக்கி போட்டுவார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, கடனே இல்லாம வாழ உதவி செய்வாருங்க. கடன்லாம் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் சொல்ற கேட்காம வாழ்றப்பதான் கடன் வருது. கடனே இல்லாம வாழணும் அப்படின்னா கடவுள் நமக்கு சொல்றத கொஞ்சம் கேட்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது எல்லா சத்துருக்களும், அப்படின்னா வியாதி சத்துரு, கடன் பிரச்சனை சத்துரு, வேலை இல்லாத ஒரு சத்துரு, வேலை இல்லாத தன்மை ஒரு சத்துரு, நல்ல வீடு இல்ல, நிலம் இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, எல்லாமே ஒரு சத்துரு. இந்த சத்துருகளுக்கு நீங்களாக்கி கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மள பயப்படுகிற ஆளை நம்ம என்ன பண்ணுவாருங்க? தப்பு வைப்பாருங்க. இந்த ஆபத்தெல்லாம் வருகிற பொழுது நம்மள என்ன பண்ணுவாரு? தப்பு வைப்பார்.